ஆந்திர மாநிலம் திருப்பதி தொகுதி எம்பி பாலி துர்கா பிரசாத் ராவ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய பின் மக்களவை 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட திருப்பதி தொகுதி எம்பி பாலி துர்கா பிரசாத் ராவ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மக்களவை பிற்பகல் 3 மணிக்கு கூடிய நிலையில் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவை நடவடிக்கையை 1 மணி நேரத்திற்கு ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 45,000 குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை மூலம் குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், குறிப்பாக சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் 542 குழந்தைகளும், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 30 குழந்தைகளும் கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சளி, காய்ச்சல், தொண்டை வலி போன்ற அறிகுறிகளுடன் கூடிய 455 குழந்தைகளும், இரத்த புற்றுநோய், சிறுநீரக கோளாறு, நிமோனியா போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட 944 குழந்தைகளும் எழும்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளதாகவும் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் சித்திரவதை கொலை விவகாரத்தில் சிறையில் இருக்கும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்திருக்கிறது. ஏற்கனவே காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணை முடிவடையாத நிலையில் தற்போது ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருக்கிறது என்று சிபிஐ தரப்பு கூறியிருந்தது. ஸ்ரீதருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவித்தது. இந்த நிலையில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி பாரதிதாசன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்தியாவில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையை 1% கீழ் குறைப்பதே அரசின் தற்போதைய இலக்கு என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் தற்போது இறப்பு விகிதம் 1.64% இருப்பதாகவும், இது உலகிலேயே மிகவும் குறைந்த இறப்பு விகிதங்களில் ஒன்று எனவும் தெரிவித்தார். 1.64 என்ற அளவை 1% கீழ் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவில் கொரோனாவால் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டாலும் இதில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் 20 லட்சம் பேர்தான் என்றும், மற்றவர்கள் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆழியார் அணை புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்க அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளுக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆழியாறு அணையில் இருந்து ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தில் புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். நடப்பாண்டிற்கான தண்ணீர் திறப்பு குறித்து பொள்ளாச்சியில் உள்ள பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஆழியாறு அணையில் இருந்து புதிய ஆயக்கட்டு பாசன கால்வாய்களுக்கு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 2560 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட உடன்பாடு ஏற்பட்டது. இதனால் புதிய ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்கக் கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திமுக சார்பில் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இழப்பீட்டுத் தொகையை உடனே வழங்க வேண்டும், மாநிலங்களின் உரிமைகளை மதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் இட்டு போராட்டம் நடைபெற்றது. சிவசேனா, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். இதற்கிடையில் சென்னையில் நேற்று காலமான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்பி துர்கா பிரசாத்துக்கு மக்களவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு 1 மணி நேரம் அவை ஒத்திவைக்கப்பட்டது. நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாளையொட்டி கிருஷ்ணகிரியில் 70 அடி நீளத்தில் 70 கிலோ எடையில் பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மக்களவை உறுப்பினர் நரசிம்மன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் அம்மாநில முதல்வர் சந்திரசேகர ராவும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ட்விட்டரில் வாழ்த்து பரிமாறியிருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன், பிரதமர் மோடி இந்நாட்டின் மிகப்பெரிய சொத்து என புகழாரம் சூட்டியுள்ளார். வந்தே பாரத் திட்டம் மூலம் பிற நாட்டினர் இந்தியாவை வணங்குவதாகவும், தன்னிறைவு இந்தியா திட்டம் மூலம் மக்களுக்கு சுயநம்பிக்கை உருவாகியிருக்கிறது என்றும் பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சந்திரசேகர ராவ் அனுப்பிய கடிதத்தில் தெலங்கானா மக்கள் மற்றும் அரசு சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நீண்ட ஆண்டுகள் தேச சேவையில் ஈடுபடும் அளவுக்கு இறைவன் அருள் வழங்கட்டும் என்றும் அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உறவினர் இல்ல சுப நிகழ்ச்சிக்கு சென்ற அரிசி வியாபாரியின் வீட்டில் 20 சவரன் நகை, 25,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது.
கணவரை இழந்த தீபலட்சுமி மகன் மகளுடன் வசித்து வருகிறார். இவர் அதே பகுதியில் உறவினர் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மறுநாள் காலை வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது. பின்னர் அவர் அரிசி மூட்டைகளுக்கு பின்புறம் மறைத்து வைத்திருந்த பணம், நகையை கொள்ளையர்கள் திருடிச் சென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் கோயில் உண்டியலை ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நெற்குணம் கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள உண்டியல் காணாமல் போனது தொடர்பாக அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். இதில் கோயில் உண்டியலை ஒருவர் திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இதன் அடிப்படையில் கைகளத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை கொண்டாடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் அணியினர் மாநில தலைவர் முருகனுக்கு சிப்பிப்பாறை நாயை பரிசாக அளித்தனர். சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவுவாயில் அருகே மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் RC பால் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடிய பின் எல் முருகனுக்கு சிப்பிப்பாறை இனத்தைச் சேர்ந்த 4 மாத நாய்க்குட்டி ஒன்று பரிசளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடி அருகே மீண்டும் ஒற்றை காட்டு யானை நடமாடுவதால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கேரள எல்லைப் பகுதியில் இருந்து தமிழகத்தின் போடி அருகே தேவாரம் பகுதியில் ஒற்றை காட்டு யானை மக்னா நடமாடி வருகிறது. கடந்த மாதங்களில் இந்த யானை தாக்கியதில் 13 விவசாயிகள் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் தென்னை, மரவள்ளி கிழங்கு போன்ற பயிர்களையும் காட்டு யானை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் அச்சத்தில் ஆழ்ந்துள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் காட்டு யானையை விரட்டியடிக்க துரிதகதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே BSNL கோபுரம் செயல்படாததால் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஓவேலி பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் கடந்த 13ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் முறை கொண்டுவரப்பட்டது. அக்கருவி செயல்பட 4G சேவை அவசியம் என்ற நிலையில் அங்கிருந்த BSNL கோபுரம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே பழுதானது. இதனால் பயோமெட்ரிக் கருவி செயல்படுத்த முடியாததால் 13ஆம் தேதி முதல் அக்கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சீர் செய்து ரேஷன் பொருட்கள் வழங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை எஸ்டேட் பகுதியில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் காணப்படுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். செங்குத்துப்பாறை எஸ்டேட் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் மேய்ச்சலுக்கு சென்ற கன்றுக்குட்டி ஒன்று உயிரிழந்து கிடந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மருத்துவ குழுவினருடன் அங்கு சென்று பார்த்தபோது சிறுத்தை தாக்கி கன்றுக்குட்டி உயிரிழந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் சிறுத்தையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டுவிட கோரிக்கை விடுத்தனர். மகாளய அமாவாசையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயில் திருக்குளத்தில் முன்னோர்களுக்கு ஏராளமானோர் திதி கொடுத்தனர். சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருக்குளத்தில் இன்று 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தனிமனித விலகல், முகக்கவசம் அணிவது, சானிடைசர் பயன்படுத்துவது போன்ற எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக நின்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தது காண்போரை அதிர்ச்சியடைய வைத்தது. கோவையில் காரில் அமர்ந்திருந்த நபரை கத்தியால் சரமாரியாக குத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜாய் என்பவர் கடந்த 14ஆம் தேதி தனது நண்பரிடம் 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்குவதற்காக வந்துள்ளார். பணத்தை பெற்றுவிட்டு காரில் மனைவி மற்றும் அவரது நண்பரிடமும் பேசிக் கொண்டிருந்தபோது கத்தியுடன் வந்த இளைஞர் ஜாயை கடுமையாக தாக்கினார். இதில் நிலைகுலைந்த ஜாய் காரில் இருந்து கீழே விழுந்தார். இதனையடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து அங்குள்ள சிசிடிவி காட்சி பதிவாகியுள்ளதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கிராமப் பகுதிகளில் ஒற்றை யானை ஆக்ரோஷமாக சுற்றித் திரிவதால் கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பேரண்டப்பள்ளியை சுற்றியுள்ள குண்டுகுறுக்கை, கொரக்குறுக்கி, கானலட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஆடு மாடுகளை மேய்க்க வனத்துறைக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் தோட்டங்களில் காவல் காக்க செல்ல வேண்டாம் எனவும் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விற்பனை 6 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக உயர்ந்துள்ளது. செப்டம்பர் மாதத்தின் முதல் 15 நாட்களில் பெட்ரோல் விற்பனை 2.2% உயர்ந்துள்ளதாக பெட்ரோலிய பொருட்கள் விற்பனையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் டீசல் விற்பனை 6% குறைவாகவே இருப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பொது போக்குவரத்து தொடங்கிவிட்ட நிலையில் தொற்று அச்சம் காரணமாக பலர் அதை பயன்படுத்தாமல் இருசக்கர வாகனங்களில் வெளியே செல்வதாகவும் இதுவே பெட்ரோல் விற்பனை அதிகரிக்க காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஒரே நாளில் 97,894 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இதன் மூலம் மொத்த பாதிப்பு 51 லட்சத்தை கடந்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 40,25,079 பேர் வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். 83,198 பேர் கொரோனா பாதிப்பில் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் குணமடைந்தோர் விகிதம் 78.53%, இறப்பு விகிதம் 1.63% உள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக் குழுமம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் காலியாக உள்ள 10,906 பணியிடங்களுக்கு டிசம்பர் 13ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3,784 இரண்டாம் நிலை காவலர்கள், 6,545 சிறப்பு படை காவலர்கள், 119 சிறை காவலர்கள், 458 தீயணைப்பாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், அதே நேரத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாமல் உயர்கல்வி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப பதிவு ஆன்லைன் மூலம் இந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கும் என்றும், விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அக்டோபர் 26ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வை தொடர்ந்து உடல் தகுதி தேர்வு, உடற்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டு காவலர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். எழுத்துத் தேர்வுக்கு 80 மதிப்பெண்களும், உடற்திறன் போட்டிகளுக்கு 15 மதிப்பெண்களும், NCC, NSS உள்ளிட்ட சான்றிதழ்களுக்கு 5 சிறப்பு மதிப்பெண்களும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் இலவச உணவகம் ஒன்றை திறந்துள்ளார். மோடியின் 70வது பிறந்தநாளை ஒட்டி எல் முருகன் அவரது சொந்த செலவில் இந்த உணவகத்தை திறந்து வைத்திருக்கிறார். சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கீழே அமைக்கப்பட்டுள்ள இந்த உணவகத்தில் பொதுமக்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட்டை திறக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காந்தி மார்க்கெட்டை நிரந்தரமாக மூடவும், கள்ளிக்குடி மார்க்கெட்டை செயல்படுத்தவும் உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் காந்தி மார்க்கெட்டால் கொரோனா பரவ அதிக வாய்ப்புள்ளதாகவும், காந்தி மார்க்கெட்டை திறக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது, வரும் 28ஆம் தேதி காந்தி மார்க்கெட்டை திறக்க திருச்சி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இதனால் தடையை நீட்டிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அக்டோபர் 13ஆம் தேதி வரை காந்தி மார்க்கெட்டை திறப்பதற்கு இடைக்கால தடை விதித்து வழக்கை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதுச்சேரியில் ஊரடங்கை கடுமையாக்க உத்தரவிட மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக அரசு முடிவெடுக்கலாம் என தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் புதுச்சேரியில் ஊரடங்கை கடுமையாக்க வேண்டும் என்றும், அரசுக்கு அளித்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. புதுச்சேரி மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் மரணங்கள் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஊரடங்கை கடுமையாக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட முடியாது எனவும், அரசின் பணிகளை நீதிமன்றம் செய்ய முடியாது எனவும் தெரிவித்தனர். அதே சமயம் மனுதாரரின் கோரிக்கை மனுவை 4 வாரங்களில் பரிசீலிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து உத்தரவிட்டனர். போலி கணக்குகளை தாக்கல் செய்ததாக வந்த புகாரை அடுத்து கோவையில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளைகளில் GST அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் தடாகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கி வருகின்றன. இங்கு விற்பனையே நடைபெறாமல் இருப்பது போல போலியான கணக்குகளை GST அலுவலகத்தில் தாக்கல் செய்து இருப்பதாக புகார்கள் வந்தன. இதனையடுத்து தடாகம் பகுதியில் உள்ள செங்கல் சூளைகள் மற்றும் உரிமையாளர்களின் வீடு என 25 இடங்களில் GST அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அரசு மற்றும் வாடகை வாகனங்களில் வந்த GST அதிகாரிகள் காவல்துறையினர் உதவியுடன் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பல ஆவணங்களை GST அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மதுரையில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த சிறார் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கரிமேடு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் அடுத்தடுத்து 2 வழிப்பறி சம்பவங்கள் அரங்கேறின. அதன் காரணமாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்கள் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து பணம் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாநகராட்சி சார்பில் குறுங்காடுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஓசூர் நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மாநகராட்சி சார்பில் தனியார் அறக்கட்டளை மூலம் குறுங்காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஓசூர் அரசு கல்லூரி வளாகத்தில் முதல் குறுங்காடு உருவாக்கப்பட்டது. அதே கல்லூரியிலேயே 2வது குறுங்காடும் அமைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சி சார்பில் தனியார் நிறுவன ஒத்துழைப்புடன் ஓசூர் தளி சாலை சந்திப்பில் குறுங்காடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குறுங்காட்டில் 65 மர வகைகளை கொண்ட 3000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. இதேபோல மாநகர பகுதியில் 10 இடங்களில் குறுங்காடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன.
சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் அருகே டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூரை அடுத்த கண்டரமாணிக்கத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் அதிமுக பிரமுகர் ஆதப்பன் சென்றபோது அங்கிருந்த 2 தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது 2 ஆதப்பனை கடுமையாக தாக்கியதால் படுகாயமடைந்த அவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து 2 கைது செய்யப்பட்டனர். மேலும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் சாய தொழிற்சாலைக்கு நிலத்தடி நீர் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியப்பட்டு சிப்காட் பகுதியில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் தொடங்கப்பட உள்ள ஜவுளி பூங்காவிற்கு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி மக்கள் கோவை, திருப்பூரில் இருந்து வெளியேற்றப்பட்ட சாய தொழிற்சாலைகளை இங்கு கொண்டு வந்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்று குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தந்தை பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு காஞ்சிபுரத்தில் கோவில் அர்ச்சகர் ஒருவர் மரியாதை செலுத்தியது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியாரின் 142வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் சங்கரமடம் எதிரே உள்ள பெரியாரின் சிலைக்கு திமுக, திக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது அங்கு வந்த கோயில் அர்ச்சகர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட அவரது ஓவியங்களை பரிசாக வழங்க நெல்லையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர் முயற்சி எடுத்துள்ளார். பெருமாள்புரத்தில் கலைக்கூடம் நடத்தி வரும் கணேசன் என்பவரது மகன் மகாராஜன் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது தந்தை ஓவியம் வரைவதில் சிறந்து விளங்கியவர். அப்துல் கலாமின் ஓவியத்தை வரைந்து அவரிடமிருந்து பரிசையும் பெற்றுள்ளார். இந்த நிலையில் தந்தையைப் போல மகனும் ஓவியத்தில் சாதனை படைக்கும் எண்ணத்துடன் பிரதமர் மோடியின் 114 விதமான ஓவியங்களை வரைந்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களாக இரவு பகலாக தீட்டிய இந்த ஓவியங்களை பிரதமர் மோடியின் பார்வைக்கு அனுப்பி வைக்க மகாராஜன் முயற்சி எடுத்து வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரக வளர்ச்சி ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் எனவும் மாதந்தோறும் 5ஆம் தேதிக்குள் ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கடலாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மதுரையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு மதுரையைச் சேர்ந்த நிஜார் அலி என்பவர் 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த மதுரை மாவட்ட மகிழா நீதிமன்றம் இளைஞருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. புரட்டாசி மாதம் தொடங்கிய நிலையில் முட்டை விலை ஒரே நாளில் 15 காசுகள் சரிந்து 3 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை குறையும் என்பதால் முட்டையின் விலை சரிந்துள்ளதாக நாமக்கல் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விலையை குறைத்துள்ளதாகவும் வரும் நாட்களில் மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. திண்டிவனம் அருகே நகை வியாபாரியிடம் இருந்து 3 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ஒரு சிறுவன் உள்ளிட்ட 6 பேர் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆசாரங்குப்பத்தைச் சேர்ந்த கருணாநிதி வைர நகை விற்பனை குறித்து கடந்த 13ஆம் தேதி இடைத்தரகர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு கும்பல் மிளகாய் பொடியை தூவிவிட்டு கருணாநிதியின் நகைகளை பறித்துச் சென்றது. இடைத்தரகர்களை கைது செய்த விழுப்புரம் மாவட்ட தனிப்படையினர் அதில் இருந்த எண்களை பின்தொடர்ந்தனர். அதன்படி ஆந்திர மாநிலம் சித்தூரில் பதுங்கியிருந்த 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரில் குடும்ப தகராறு காரணமாக இளைஞரை அரிவாளால் வெட்டி கொலை செய்த மைத்துனரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெடுங்குளம் கிராமத்தில் வசித்து வரும் தவசிக்குமார் என்பவருக்கும் மைத்துனர் சுந்தரமூர்த்திக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சுந்தரமூர்த்தி தவசிக்குமாரை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து சுந்தரமூர்த்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் மகாளய அமாவாசையை ஒட்டி தர்ப்பணம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அருவிக்கு வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். அருவி பகுதியில் தர்ப்பணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக அருவிக்கு வந்தவர்கள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பப்பட்டனர். அருவி பகுதியில் தர்ப்பணம் செய்ய முடியாத காரணத்தினால் கம்பம், கூடலூர், உத்தமபாளையம் போன்ற பகுதிகளில் உள்ள முல்லை பெரியாற்றின் கரையோரங்களில் மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.